வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இறையருளும் குருவருளும் துணை புரியட்டும். வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து நாள் ஒரு நற்சிந்தனையாக டிசம்பர் 29. ஐம்புலனால் அறிய முடியாதது அரூபம். சத்து சித்து ஆனந்தம் அனைத்துமாகி சர்வ வியாபகம் நிறைந்து உள்ள அத்வேத ஆதி பராசக்தி தன்னை ஐயுணர்வில் எதை கொண்டு அறிய போக தத்துவங்கள் அனைத்திற்கும் மூலமான தலையாக நம் சக்தி அரூபமன்றோ? வித்து நிலையை அறிந்து அறிவை ஒன்ற விவே யுகம் உயர்ந்த அதேதானாகும். சத்து என்பது பூரணமான பேராதார நிலை. அதன் எழுச்சி நிலையான அணு முதல் அண்டங்கள் பிண்டங்கள் அனைத்தும் தோற்றம், இயக்கம், மாற்றம் என்ற இயக்கத்தில் உளதால் சித்து எனப்படும். பரிணாமம் சிறப்பின் உச்சமாகிய உணரும். அறியும் நிலையாகிய அறிவு ஆனந்தம் எனப்படும். இம்மூன்று நிலைகளை அடைந்தும் ஆதி நிலையை குறைவுபடாமல் பேதப்படாமல் பூரணமாக நிறைந்து எல்லையற்றையதாகவும் அரூபம் சக்தியை கண், காது, மூக்கு, நாக்கு, ஸ்பரிசை இவற்றை எதை கொண்டு அறிந்து கொள்ள முடியாது. எதை கொண்டும் அறிந்து கொள்ள முடியாது. ஏனெனில் நமது மூலமாக இருக்கும் அந்த சக்தி அரூபமாக இருந்தால் உடல் இயக்கத்திற்கும் அறிவியக்கத்திற்கும் மூலமான விந்துவின் நிலையை அறிந்து அவ்விடத்தே அறிவை நிறுத்தி பழகி வரும் தவத்தால் ஏற்படும் ஓர்மை நிலையில் அறிவே அதுவாகி ஆதியாகிவிடும். இதை யுக உணர்வினால் மட்டும் அறிந்து கொள்ள முடியாது. ஆகையால் நாம் பார்க்கும்போது கண்களுக்கு புலனாவது வெட்டவெளி அன்று, அது அணுவெளி. அணுக்கள் மீது சூரியன் முதலிய கிரகணங்களின் ஒளி கதிர்கள் படுவதால் ஏற்படும் பிரதிபலிப்பு ஒளி நமக்கு தோற்றமாகவும் வெளிச்சமாகவும் புலனடி. சுத்தவெளி இருள் அகண்டம் என்னும் நிலையில் அரூபமானது. இந்த ஐம்புலன்கள் மூலமாக நம் அரூபத்தை உணர முடியாது. அந்த தூய சக்தியை உணர முடியாது. கண், மூக்கு, காது, செவிகள் கொண்டு நாம் அந்த தூய நிலையை எந்த ஒரு காரணத்தை கொண்டும் அதை நாம் அறிய முடியாது. அதை நாம் எப்படி அறிய முடியும் என்பதற்காக அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி ஐயவர்கள் பல தத்துவங்களையும் பல தவங்களையும் தந்து அதை அறிவதற்கான எளிய முறை படிக்கட்டுகளை தன்னிடம் தந்து தவத்தை ஏற்படுத்தி கொண்டு மனதின் ஆழ்நிலையை ஆழமாக தன்னுள்ளே கடந்து செல்ல 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 ஐயுணர்களில் எல்லாம் கடந்து செல்ல ஏற்படும் ஓர் சுத்தவெளி என்ற கூடிய தன்னிலை மறந்த அகண்டாகாரம், சுத்தவெளியாக நாமாக அதுவாக நானாக அதுவென்று தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் மட்டுமே நாம் அந்த அரூபத்தை புரிந்து கொள்ள முடியும். அதுவரை நம் உணர்வுகளால் அறியவும் முடியாது. நம் கண்களால் பார்க்கக்கூடிய அனைத்து பொருட்களும் ஒரு மாயை பிம்பமாகத்தான் நம் கண்களுக்கு பிம்பமாக தெரிபடுகிறது. வாழ்க வளமுடன்.